குட்டீஸ் எல்லாரும் இங்க வாங்க, ஓடி வாங்க. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்லப் போறேன். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பொறுமையானவங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை நிகழ்வை சொல்றேன், கேளுங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மக்கா நகரத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டாலே பிடிக்காது. ஏன் தெரியுமா? நபிகளார் எல்லாரையும் அன்பா நடத்துறதை பார்த்து அந்த பாட்டிக்கு ஒரு பொறாமை. எப்படி எல்லாரும் இவரை புகழுறாங்க அப்படின்னு அந்த பாட்டிக்கு ஒரே கோபம். அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தெரு வழியா நடந்து போகும்போது தன்னோட வீட்டின் மாடியில இருந்து அவங்க மேல குப்பையை அப்படியே கொட்டிடுவாங்க. நம்ம மேல யாராவது குப்பை கொட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? கத்துவோம்ல? ஆனா நம்ம நபிகளார் அப்படி பண்ணவே இல்லை. அவங்க ஒரு வார்த்தை கூட அந்த பாட்டியே திட்டல. அமைதியா தன்னோட ஆடையே துடைச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு நாள் 2 நாள்னு நடக்கவில்லை சொல்லுங்களா, இது தினமும் நடந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நபிகளார் அந்த தெரு வழியா போறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம், அன்னைக்கு அவங்க மேல குப்பை விழல. அடுத்த நாளும் விழல. நம்மளா இருந்தா அப்பாடா இன்னைக்கு குப்பை விழலன்னு சந்தோஷப்பட்டு ஓடி இருப்போம். ஆனா நபிகளார் அப்படி நினைக்கல. பாவம், அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சோ, ஏன் இன்னைக்கு வரலன்னு கவலைப்பட்டாங்க. நபிகளார் விசாரிச்சு பார்த்தப்போ அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க காய்ச்சல படுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுது. உடனே நபிகளார் அந்த பாட்டி வீட்டுக்கு ஓடினாங்க. திடீர்னு நபிகளாரை பார்த்ததும் அந்த பாட்டிக்கு பயம் வந்துடுச்சு. நம்ம இவ்வளவு குப்பை கொட்டுனோமே, இன்னைக்கு நம்மளை திட்டத்தான் வந்திருக்காங்க போலன்னு நினைச்சு நடுங்குனாங்க. ஆனா நபிகளார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்ம நபிகளார் அன்பா அந்த பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து, உடம்புக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையான்னு கேட்டு அவங்களுக்கு மருந்தும் கொடுத்து அந்த பாட்டிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சாங்க. பாட்டிக்கு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சுடுச்சு. ஐயோ, நான் உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சேன், ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு நல்லது செய்றீங்களே, நீங்கதான் உண்மையான இறைத்தூதர் அப்படின்னு சொல்லி தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், நம்மளை யாராவது திட்டுனா நாம பதிலுக்கு திட்டக்கூடாது. அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா எவ்வளவு பெரிய கோபக்காரங்களும் நல்லவங்களா மாறிடுவாங்க. இதுதான் நம்ம நபிகளார் நமக்கு சொல்லித் தந்த பாடம். சரியா?